Good morning, my dear 5th standard students. Welcome back to grammar revision class. Already first revision classல நம்ம note exercise 4 exercise பார்த்துருப்பீங்க. அதை வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ரைட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்பெல்லிங் ரைட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் Q+Aவாக தான் கேட்பாங்க. அதனால் ஸ்பெல்லிங் மறக்காமல் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இப்போது கிராமர் ரிவிஷன் பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 5 to 7 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 5 ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்போசிட்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் என்னது? ஆப்போசிட்ஸ். ஓகேவா? சினானிம்ஸ் அப்படின்னா மீனிங்ஸ். சினானிம்ஸ்னால் என்னது? மீனிங்ஸ். மீனிங்ஸோட இன்னொரு பேர் தான் சினானிம்ஸ். ஆப்போசிட்ஸோட இன்னொரு பேர் தான் என்னது? ஆன்டனிம்ஸ். தமிழில் வந்துட்டு எதிர்ச்சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஏன்ஷியன்ட், மாடர்ன். ஏன்ஷியன்ட், மாடர்ன். ஏன்ஷியன்னா பழசு, மாடர்ன்னா புதுசு. ஏன்ஷியன்னா பழசு, மாடர்ன்னா புதுசு. ஏன்ஷியன் டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணது குருகுல சிஸ்டம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சரோட வீட்டுக்கு போய் அங்கே இருந்து ஸ்டே பண்ணி படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி. ஓகேவா? ராமாயணத்தில் ராமா, பரதா, சத்ருகனா, லக்ஷ்மணா இவங்க எல்லாரும் படித்தது குருகுல சிஸ்டம் தான். ஓகேவா? டேடி மம்மியை விட்டுட்டு டீச்சரோட ஹவுஸ்க்கு போய் படிச்சுட்டு வரணும். வேறஸ் மாடர்ன் டேஸில், இப்போ இருக்க மாடர்ன் டேஸில் அப்படி இருக்கா? குருகுல சிஸ்டம்லாம் கிடையாது. டீச்சர்ஸ் வந்துட்டு ஒன்றை தேடி வராங்க. ஓகேவா? ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு காமன் பிளேஸில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு என்னது? இப்போ இருக்கிற மாடர்ன். அதுலேயும் இன்னும் மாடர்ன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸ்கூல் கூட நீங்கள் என்ன பண்ணல, வர்றதில்லை, த்ரூ வயா ஆன்லைன். ஓகேவா? நெட்டு மூலியமாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் மாடர்ன். ஸோ குருகுல சிஸ்டம்ங்கிறது ஏன்ஷியன்ட், மாடர்ன் ஆன்லைன் கிளாஸுங்கிறது மாடர்ன். மாடர்னுக்கு MODERN, மாடர்ன். மாடர்ன் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரூட்டல், கைண்ட். ப்ரூட்டல்னால் ரொம்ப க்ரூயலாக இருக்கிறது. ப்ரூட்டல்னால் என்னது? க்ரூயலாக இருக்கிறது. கைண்ட் அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறது. ஓகேவா? ப்ரூட்டல் இருந்த ஒரு பர்சனாலிட்டி யார் அப்படின்னா, ஹிட்லர் சொல்லலாம், மிசோலினி சொல்லலாம். ஓகேவா? தென் நீங்கள் கிரேட் வால் ஆஃப் சைனாவில் மங்கோல்ஸ் பற்றி படிப்பீங்க. அந்த மங்கோல்ஸில் ஒரு ஃபேமஸ் கிங் இருந்தார், செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ரொம்ப 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 ப்ரூட்டலான ஒரு கிங். ரூத்லெஸ் பிஹேவியர் அப்படின்னா இரக்கமே இருக்காது. ஓகேவா? அதுதான் ப்ரூட்டல். கைண்ட் அப்படின்னா மதர் தெரசாவை சொல்லலாம். ஓகேவா? ஸோ ப்ரூட்டல்னா க்ரூயல், கைண்ட்னா ஜென்டில். தேர்ட் ஒன் இஸ் அசண்டட், டிசண்டட். நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். அசண்டட் அப்படின்னா ஸ்மால் டு பிக், டிசண்டட் அப்படின்னா பிக் டு ஸ்மால். நம்ம அசண்டிங் டிசண்டிங்னு படிச்சிருப்பீங்க. இங்கே அசண்டட், டிசண்டட். ஓகேவா? இடி சேர்த்து எழுதணும். ஓகேவா? இந்த ஏஎஸ் ஆஸ்க்கு பதிலாக டிஇஎஸ் போட்டுறணும். ஏஎஸ் ஆஸ்க்கு பதிலாக டிஇஎஸ். மற்றபடி இருக்கக்கூடிய CENDED அதை அப்படியே எழுத வேண்டியதா. அசண்டட், டிசண்டட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்குவயர்டு, டிஃபீட்டட். கான்குவயர்ட்னா வின் ஆகுறது, டிஃபீட்டட்னா தோற்று போகிறது. ஓகேவா? கான்குவயர்ட்னா வின் ஆகுறது, டிஃபீட்டட்னா தோற்று போகிறது. ஓகேவா? ஓல்டன் டேஸில் கிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து கண்ட்ரியையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா வார்க்கு போவாங்க. ஓகேவா? சண்டைக்கு போயிட்டு அவங்கள டிஃபீட் பண்ணி தோக்கடிச்சு அந்த பிளேஸை இவங்க எடுத்துப்பாங்க, ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் தான் கான்குவயர்டு, வின் ஆகுறது. டிஃபீட்டட் அப்படின்னா தோற்று போகிறது. டிஃபீட்டட்னா என்னது? தோற்று போகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிக்கல், டிஃப்ரெண்ட். ஐடென்டிக்கல்னா சேம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஐடென்டிக்கல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்க? பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அதுதான் ஐடென்டிக்கல். டிஃப்ரெண்ட் அப்படின்னா ட்வின்ஸை தவிர மற்றவங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்க? டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சில ட்வின்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டான ட்வின்ஸும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 4th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்துல் ரகுமான், ஐ திங்க் அவரோட சிஸ்டர் ஒருத்தி இருக்கா. ஓகேவா? அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின்ஸ் தான். பட் ஒருத்தர் வந்து பாய், இன்னொருத்தர் வந்துட்டு கேர்ள். ஓகேவா? ஸோ ட்வின்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ட்வின்ஸும் இருக்காங்க,
பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. அனிஷா, அனிஷ்கா. ஓகேவா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதே கிளாஸில் 4th ஸ்டாண்டர்ட்லேயே அனிஷா, அனிஷ்கான்னு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் அவங்க ஐடென்டிக்கல், வேறு வேறு மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெல்த்தி, புவர். வெல்த்தினா ரொம்ப ரிச்சாக இருக்கிறது. புவர் அப்படின்னா மணி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் புவர். ஓகேவா? ஓல்டன் டேஸ், ஏன்ஷியன் டேஸ்லலாம் யார்கிட்ட நிறைய கவுஸ், பஃபலோஸ், கோட்ஸ் இந்த மாதிரி கேட்டில்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் இப்போ இருக்க மாடர்ன் டேஸில் யார்கிட்ட கவுஸ், பஃபலோஸ்லாம் இருக்கோ அவங்க வெல்த்தி பர்சன் கிடையாது. யார்கிட்ட மணி அதிகமாக இருக்கோ அவங்க தான் வெல்த்தி பர்சன். ஓகேவா? ஸோ வெல்த்தி, புவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ், கெயின். லாஸ், கெயின். லாஸ் அப்படின்னா நஷ்டம், கெயின் அப்படின்னா லாபம். ஓகேவா? ஒரு 5 ரூபிக்கு பென் வாங்குற, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட 10 ரூபிக்கு அதை சேல் பண்ணிடுற. அப்போ நீ வாங்கினது 5 ரூபி தான், ஆனால் அவன்கிட்ட எவ்வளோக்கு சேல் பண்ணுற? 10 ருபீஸ்க்கு. அப்போது எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் வச்சு சேல் பண்ணுற. அந்த எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் தான் கெயின். அந்த எக்ஸ்ட்ரா 5 ருபீஸ் தான் என்னது? கெயின். ஓகேவா? உனக்கு லாபம். அதுவே அந்த 5 ரூபி பெண்ணையே இன்னொரு புவர் ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ணுற? 3 ருபீஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்ற. அப்போ அவன் வெறும் 3 ருபீஸ் மட்டும் உனக்கு கொடுக்குறான். நீ வாங்கினது 5 ருபீஸ், ஆனால் விற்றது எவ்வளோக்கு? 3 ருபீஸ்க்கு தான். உனக்கு 2 ருபீஸ் என்னவாயிடுச்சு? லாஸ். 2 ருபீஸ் என்னவாயிடுச்சு? லாஸ். ஓகேவா? ஸோ லாஸ், கெயின். லாஸ், கெயின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட். இம்போர்ட், எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அப்படின்னா வேறு கண்ட்ரியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுக்கு பேர் இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிராக்கர்ஸாக இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்ஸாக இருக்கலாம், இல்லை கேட்ஜெட் ஐட்டம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் அப்படின்னு ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன ஐட்டம்ஸ்? இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். ஜப்பான்லேருந்து, சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுவே எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க திங்ஸை அவங்களுக்கு மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கொரோனாவுக்கான மெடிசன். ஓகேவா? மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்தியா தான் என்ன பண்ணியிருக்கு? மெடிசன்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து மெடிசன்லாம் வெளியில் போயிருக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கு. அது பேர் எக்ஸ்போர்ட். வெளியிலேருந்து உள்ளே வந்தால் இம்போர்ட், உள்ள இந்தியாவிலேருந்து வெளி கண்ட்ரிக்கு போனால் அது பேர் எக்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்கரேஜ், டிஸ்கரேஜ். இந்த என்கரேஜ், டிஸ்கரேஜ் 15th ஒன் அப்ரிஷியேட், டிப்ரிஷியேட் எல்லாமே ஒரே மீனிங் தான். உன்னால் முடியும்ப்பா, நீ அழகாக ட்ரா பண்ணுற, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் அப்ரிஷியேட் இல்லை என்கரேஜ் அப்படின்னு அர்த்தம். உன்னால் எங்கே முடிய போகுது, நீலாம் எங்கே வரப்போகிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் டிஸ்கரேஜ், டிப்ரிஷியேட். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சரி, வீட்லேயும் சரி, உன்னை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க, என்கரேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹரியப், ஹரியப், ஹரியப்னு தான் சொல்லுவோம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு மற்ற பசங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை என்கரேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் மட்டும்தான் பண்ணுவாங்க, டிப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்கரேஜ், டிஸ்கரேஜ். கரேஜுக்கெலாம் நீ ஸ்பெல்லிங் பார்க்க வேண்டாம். எண்ணுக்கு பதிலாக டிஏஎஸ், டிஸ். கரேஜை பார்த்து அப்படியே எழுதிடலாம். அப்ரிஷியேட், டிப்ரிஷியேட், அதில் ஏபி அப்புக்கு பதிலாக டிஇ போடணும், டி. அப்புறம் ப்ரிஷியேட், ப்ரிஷியேட், அதை பார்த்து அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹம்பிள், ப்ரவுடு. ஹம்பிள், ப்ரவுடு. ஹம்பிள்னால் ரொம்ப அடக்கமாக இருக்கிறது. நீ எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் ஓகேவா, நீ என்ன பண்ணணும்? பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது பேர் தான் ஹம்பிள். அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ரவுடு. நீங்கள் எம்எஸ்லேயே படிச்சிருக்கீங்க, பிரபா வாஸ் அ ப்ரவுட் அண்ட் கன்சீட்டட் கேர்ள். ப்ரௌடுனா ரொம்ப திமிராகவும் கன்சீட்டடாகவும் இருந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிது இல்லையா? ஸோ எப்போவுமே ஹம்பிளாக தான் இருக்கணும், ப்ரௌடாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஸ், கேர்ஸ். பிளஸ்னா வரம், கேர்ஸ்னா சாபம். பிளஸ்னா வரம், கேர்ஸ்னா சாபம். ஓகேவா? ராமாயணால கிங் தசரதாவுக்கு ஒரு பிளஸ்னால தான் ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா 4 பேருமே சன்ஸாக கிடைச்சாங்க. அது ப்ளஸ்ஸு. அதுவே
அதே ராமாயணமில் சரவண்குமாரை அவர் கில் பண்ணதுனால அவங்க டேடி மம்மி தசரதாவுக்கு ஒரு கேர்ஸ் கொடுத்துட்டாங்க. நீனும் உன்னோட சன்னை பிரிஞ்சு எங்களை மாதிரியே கஷ்டப்படுவேன்னு. அதுக்கு பேர் கேர்ஸ். அதனால தான் பின்னாடி என்னவாயிட்டாங்க, ராமாவும் தசரதாவும் பிரிஞ்சு ராமா வந்துட்டு எங்கே போயிட்டாரு, ஃபாரஸ்ட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பிளஸ், கேர்ஸ், வரம், சாபம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்ட், டிஸ்ட்ரக்ட். கன்ஸ்ட்ரக்ட், டிஸ்ட்ரக்ட். கன்ஸ்ட்ரக்ட்னா ஒரு பில்டிங்கை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் கன்ஸ்ட்ரக்ட். அதையே டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா அது பேர் டிஸ்ட்ரக்ட். ஓகேவா? DISTRUCTப்பா. இங்கே ICTன்னு கொடுத்துருக்காங்க, UCT டிஸ்ட்ரக்ட். ஓகேவா? UCT. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படின்னா காட் மேட் திங்ஸ். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா மேன் மேட் திங்ஸ். காட் கிரியேட் பண்ணது எல்லாமே நேச்சுரல். ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், ஹில்ஸ், ஓகேவா, ராக்ஸ், சாண்ட், சாயில், இது எல்லாமே அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாமே நேச்சுரல், காட் மேட் திங்ஸ். நம்ம மேக் பண்ணது கிளாத்ஸ், மணி, ஓகேவா, பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி டோர்ஸ், சேர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல். அதெல்லாம் மேன் மேட் திங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மர், லேட்டர். ஃபார்மர், லேட்டர். ஃபார்மர்னா முன்னாள், லேட்டர்னா பின்னால். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 5th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்மர் கிளாஸ் மிஸ் யார் அப்படின்னா 4th கிளாஸ் மிஸ்ஸை சொல்லணும், முன்னாடி இருந்த கிளாஸ் மிஸ். ஓகேவா? லேட்டர் கிளாஸ் மிஸ்னால் இப்போ 5th இருக்க கிளாஸ் மிஸ்ஸாக சொல்லக்கூடாது, 6th வரப்போகிறாங்க இல்லையா, அவங்க தான் லேட்டர் கிளாஸ் மிஸ். ஓகேவா? ஸோ ஃபார்மர்னா முன்னாள், லேட்டர்னா பின்னால். ஓகேவா? 4th இருந்தவங்க எல்லாருமே உன்னுடைய ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ். 6th வரப்போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்ரிஷியேட், டிப்ரிஷியேட். ஓகேவா? இதுதான் என்கரேஜ், டிஸ்கரேஜோட சேம் மீனிங். நெக்ஸ்ட் ஒன் ஹோஸ்ட், கெஸ்ட். ஹோஸ்ட் அப்படின்னா வீட்டில் இருக்க நாம தான் ஹோஸ்ட்டு. நம்மளை பார்க்க நம்மளோட ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க தான் கெஸ்ட்டு. நம்மளை பார்க்க வர விசிட்டர்ஸ் தான் யார், கெஸ்ட்டு. GUEST, கெஸ்ட்டு. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியலுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ப்ரவுடு தப்பு பண்ணக்கூடாது. கேர்ஸ், N போட்டா நர்ஸ், C போட்டா கேர்ஸ், P போட்டா பர்ஸ். ஓகேவா? ஸோ கெஸ்ட், GUEST, வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் தான் யார், கெஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாம், அக்லி. சாம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. அக்லி அப்படின்னா என்னது, டர்ட்டியாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அக்லி. சாம், அக்லி. ஜெயிண்ட், பிக்மி. ஜெயிண்ட்னா ரொம்ப பிக்காக இருக்கிறதுக்கு பேர் ஜெயிண்ட். அதனால தான் அதுக்கு பேரே ஜெயிண்ட் வீல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுவே பிக்மி அப்படின்னா ஸ்மால். உங்களோட பிகி பேங்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பிகி பேங்க் ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ ஜெயிண்ட்னா பிக், பிக்மி அப்படின்னா ஸ்மால். பிக்மி, PYGMY, PYGMY. ஸ்பெல்லிங் மறந்துடக்கூடாது. விசிபிள், இன்விசிபிள். விசிபிள்னா கண்ணுக்கு தெரிகிறது, இன்விசிபிள்னா மறைஞ்சு போகிறது. ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ரெயின்போர்ட் அப்பியர் ஆகும். ஒரு 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் விசிபிளாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். ஆஃப்டர் 8 செகண்ட்ஸ் அது இன்விசிபிள் ஆகிடும், அதாவது மறைஞ்சு போயிடும். ஓகேவா? விசிபிள், இன்விசிபிள். ரிவீல், கன்சீல். ரிவீல் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அதை நீ மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டேன்னா அது பேர் ரிவீல். சொல்லாமல் மறைச்சே வச்சுருந்தேன்னா அது பேர் கன்சீல். அதுக்கு பேர் என்னது, கன்சீல். சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணிட்டா ரிவீல். ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தா, யார்ட்டையும் சொல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் கன்சீல். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ப், பிளண்ட். ஷார்ப்பான திங்ஸ் கூட ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு மிஸ் அடிக்கடி சொல்லுவோம். நைஃப், பிளேடு, பென்சில், ஓகேவா, பென்னோட நிப்பு, இந்த மாதிரி ஷார்ப் திங்ஸ் கூட ப்ளே பண்ணக்கூடாது. பிளண்ட் அப்படின்னா ஷார்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பிளண்ட். உங்களோட நாலேஜுமே எப்போவுமே ஷார்ப்பாக தான் இருக்கணும், பிளண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ வைக்கிற ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ட், ஹோல். பார்ட், ஹோல். ஒரு கேக்கை வந்துட்டு நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கலாம், அதை கட் பண்ணாமல் ஃபுல் கேக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஹோல், ஃபுல்லாக இருக்கிறது. அதை நீங்கள் பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு பீஸ்க்கு பேர் பார்ட். அந்த ஒரு பீஸ்க்கு பேர் என்னது, பார்ட். ஓகேவா? ஸோ பார்ட்னா ஜஸ்ட் ஒரு பீஸ். வேறஸ் ஹோல் அப்படின்னா அந்த ஃபுல் கேக்குக்கு பேர் தான் ஹோல்.
கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா ஒரு ஒர்க்கையோ இல்லை எதுவாக இருக்கட்டும், உங்கள் நோட்டாக இருக்கட்டும், அசைன்மெண்ட் நோட்டாக இருக்கட்டும், ஹோம்ஒர்க் நோட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது, அதுக்கு பேர் கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னா கம்ப்ளீட் பண்ணாமல் அங்கங்கே விட்டு வைக்கிறதுக்கு பேர் இன்கம்ப்ளீட். உடனே மிஸ் என்ன எழுதியிருப்போம்? அவாய்ட் இன்கம்ப்ளீட் ஒர்க்கு. ஓகேவா? கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறது, இன்கம்ப்ளீட்னா கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறதுக்கு பேர் இன்கம்ப்ளீட். ப்ராட், நேரோ. ப்ராட், நேரோ. ப்ராட் அப்படின்னா பெருசாக இருக்கிறது. ஓகேவா? நேரோ அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பஸ் வெஹிக்கிள்ஸ் போகக்கூடிய மெயின் ரோடு வந்துட்டு ப்ராடாக இருக்கும். ஈவன் 4 பஸ்ஸஸ் 3 லாரிஸ் கூட என்ன பண்ணலாம்? அட் அ டைம் போகலாம் வரலாம். அது ப்ராட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளார இருக்க ரோட்ஸ்லாம் பாருங்களேன், அது ரொம்ப நேரோவாக இருக்கும். ஒரு டைமில் ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் போக முடியும். 2 வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஒதுங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரோடுக்கு பேர் நேரோ. பெருசாக இருந்தால் ப்ராட், ஸ்மாலாக இருந்தால் நேரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ப்ரீஷியஸ், சீப். ப்ரீஷியஸ்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது. சீப்னா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் சீப். ஓகேவா? டைமண்ட், கோல்டு, ஈவன் நம்மளோட லைஃப், டைம் இஸ் ப்ரீஷியஸ். அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீப் அப்படின்னா மணி கம்மியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சூன், லேட். சூன், லேட். சூன் அப்படின்னா சீக்கிரமாக, லேட் அப்படின்னா லேட்டாக எழுந்திரிக்குது. மார்னிங் உங்களை எழுப்புறதுக்கே மம்மி டாடி சொல்லுவாங்க, கெட் அப் சூன், கெட் அப் சூன் அப்படிம்பாங்க. அப்படின்னா சீக்கிரமாக எந்திரிங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கலைன்னா வந்து லேட் கமர்ஸில் மாட்டிப்பீங்க. ஸோ சூன்னா சீக்கிரம், லேட்னா லேட். நெக்ஸ்ட் ஒன், கிளவர், ஸ்டூப்பிட். கிளவர் ஃபாக்ஸ் அந்த ஸ்டூப்பிட் க்ரோ ஸ்டோரி படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ வைஸாக இருந்துச்சுன்னா கிளவர். ஓகேவா? மற்றபடி முட்டாளாக இருந்தால் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசைஸ் 6, அண்டர்லைன் த ப்ரனவுன்ஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் 6 என்ன அப்படின்னா ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அண்டர்லைன் பண்ணி செப்பரேட்டாக ரைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே அண்டர்லைன் மட்டும் பண்ணியிருக்கோம். சப்போஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? தனியாக எடுத்து எழுதணும். அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து ரைட் பண்ணணும். இப்போ ப்ரனவுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வேர்ட்ஸ். நவுனுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வேர்ட்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரனவுன். ஒரு பாயோட நேம் வர்ற இடத்துல ஹீ அப்படின்னு போடுவாங்க. ஒரு கேர்ளோட நேம் வர்ற இடத்துல ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நான் லிவிங் திங்கோட நேம் வர்ற இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? இட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சொல்கிறதுக்கு பதிலாக தெம் இல்லை தே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னது? ப்ரனவுன்ஸ். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஐ வாஸ் வாக்கிங், நான் வாக் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஐ ஏன் நேமை கொடுத்துருந்துருக்கலாம், சுரேஷ் வாஸ் வாக்கிங், ரமேஷ் வாஸ் வாக்கிங் அப்படின்ட்டு. ஸோ நேமுக்கு பதிலாக ஐ அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ஐங்கிறது ப்ரனவுன். நீங்கள் ஐயை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஐ ப்ரனவுன் அப்படின்னு செப்பரேட்டாக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், ஹீ பாட் வெஜிடபிள்ஸ். அவன் வெஜிடபிள்ஸ் வாங்கினா. பையோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட். அவன் வெஜிடபிள்ஸ் வாங்கினா. எவன். ஸோ அந்த இடத்துல ஒரு பாயோட நேம் வந்திருக்கணும். ஆனால் பாயோட நேமை கொடுக்காம ஹீ அப்படின்னு கொடுத்ததுனால ஹீ தான் ப்ரனவுன். ஹீ தான் என்னது? ப்ரனவுன். ஷீ லிவ்டு ஹாப்பிலி. அவ ஹாப்பியாக லிவ் பண்ணா. ஸோ அவ அப்படிங்கிற இடத்துல ஒரு கேர்ளோட நேம் வந்திருக்கணும். பட் நேமுக்கு பதிலாக ஷீ கொடுத்ததுனால ஷீங்கிறது ப்ரனவுன். ஷீங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். யூ மே கோ. நீ போகலாம், நீங்கள் போகலாம். ஸோ சிங்குலருக்கும் நீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூ தான் சொல்லுவோம். நீங்கள் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்முக்கும் என்ன தான் சொல்லுவோம்? யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது யூ அப்படின்னா நீ அப்படிங்கிற இடத்துல ஒரு நேமை கொடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா? சுரேஷ் மெகோ, ரமேஷ் மெகோ அப்படின்னு கொடுத்துருந்துருக்கலாம். பட் நேமை கொடுக்காம யூன்னு கொடுத்ததுனால யூங்கிறது தான் என்னது? ப்ரனவுன்.
தே ரீட் ஸ்டோரீஸ், அவர்கள் கதை படித்தனர். அதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்ணாங்க. எவங்க அப்போ அங்கே இருக்க அத்தனை பேர்த்தோட நேமையும் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம தே அப்படின்னு கொடுத்ததுனால தேங்கிறது தான் ப்ரனவுன். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் எ க்ரோ, இது ஒரு க்ரோ. ஓகேவா? அப்போ அந்த இது இட்டு அப்படிங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். வி கட் ட்ரீஸ், நாங்கள் ட்ரீஸை கட் பண்ணோம். நாங்கள் அப்படின்னா நாங்கள் எல்லாரும். அப்போ எத்தனை பேரோ அத்தனை பேர்த்தோட நேமையும் கொடுக்காம வீன்னு கொடுத்ததுனால அந்த வீங்கிறது என்னது? ப்ரனவுன். ஷீ இஸ் மை ஆன்ட்டி, ஷீ அவங்க என்னோட ஆன்ட்டி. எவங்க? அந்த அவங்க அப்படிங்கிற இடத்துல கேர்ள் ஆன்ட்டியோட நேம் வந்திருக்கணும். ஆனால் நேமுக்கு பதிலாக ஷீ கொடுத்ததுனால ஷீங்கிறது ப்ரனவுன். கிவ் திஸ் கிஃப்ட் டு ஹர், இந்த கிஃப்டை அவகிட்ட கொடுத்துடு. அந்த எவகிட்ட அப்படின்னா அந்த ஒரு கேர்ள் கிட்ட. அப்போ அந்த கேர்ளோட நேமை கொடுக்காம ஹெர் அப்படின்னு சொன்னதுனால ஹெர்ருங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். த ஃபுட்பால் இஸ் மைன், இந்த ஃபுட்பால் என்னுடையது. மைன் அப்படின்னா என்னுடையது. அப்போ ராகவீஸ் ஃபுட்பால்னு சொல்கிறதுக்கு பதிலாக மைன் அப்படின்னு சொன்னதுனால மைனுங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். நெக்ஸ்ட் ஒன், திஸ் எரேசர் இஸ் யுவர்ஸ், இந்த எரேசர் உன்னுடையது. அப்போ அந்த உன்னுடையதுன்னா அந்த இடத்துல நேமை கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ அதை சொல்லாமல் உன்னுடையதுன்னு சொன்னதுனால யுவர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால யுவர்ஸ் தான் என்னது? ப்ரனவுன். இங்கே தப்பாக அண்டர்லைன் பண்ணியிருக்கு. யுவர்ஸ் தான் ப்ரனவுன். யுவர்ஸ் தான் என்னது? ப்ரனவுன். நெக்ஸ்ட் ஒன், கிவ் தெம் எ காஃபி, அவங்களுக்கு காஃபி கொடுங்க. எவங்களுக்கு? அப்போ யாரும் நிறைய மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அவங்க அத்தனை பேர்த்தோட நேமையும் கொடுக்காம தெம் அப்படின்னு கொடுத்ததுனால தெம்முங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். தெம்முங்கிறது தான் என்னது? ப்ரனவுன். ஓகேவா? ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் எ ப்ரனவுன்? ப்ரனவுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எ வேர்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ நவுன் இஸ் கால்டு ப்ரனவுன். ஒரு வேர்டு ஒரு நவுனுக்கு பதிலாக வந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரனவுன். ஒரு வேர்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ நவுன், நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வேர்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ப்ரனவுன். தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ நவுன். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் சம் ப்ரனவுன்ஸ், சில ப்ரனவுன்ஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாமே ப்ரனவுன்ஸ் தான். ஸோ அதில் ஏதாவது சில எக்ஸாம்பிள்ஸாக எழுதுங்க. ஐ, வி, ஹீ, ஷீ, தே, ஹிம், ஹிஸ், ஹெர், இட், யூ, யுவர்ஸ். ஓகேவா? எக்ஸட்ரா, இடிசி எக்ஸட்ரானா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் சம் ப்ரனவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் சம் இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸ். அதாவது இன்ட்ராகேட்டிவ்னாலே கொஸ்டின் கேட்குறது. ஸோ கொஸ்டின் கேட்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரனவுன்ஸ் என்னென்ன அப்படின்னா WHல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸ். வாட், வென், ஹூ, வேர், ஒய், விச், ஹூம், ஹூஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாமே WHல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ WHல் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸ். அது எல்லாமே கொஸ்டின் கேட்க மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வாட்னா என்ன, வென்னுனா எப்போ, ஹூனா யாரு, வேர் எங்கே, ஒய் ஏன், விச் எது, ஹூம் யார். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் ப்ரனவுன்ஸ். ஹூஸ்ன்னு ஒன்று இருக்குது, யாருடையது. ஹூஸ் அம்பர்லா இஸ் திஸ்ன்னு கேட்பீங்க இல்லையா, ஸோ ஹூஸ் அப்படின்னா யாருடையது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசைஸ் 7, ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸை எப்படி ரீட் பண்ணணும்? ப்ரீபொசிஷன், அதாவது ப்ரீனா முன்னாடி, பொசிஷன்னா பிளேஸு. எதுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்னா நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன். நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னது? ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு 3 ரூல் இருக்குது. ஒன் இஸ் ப்ரீபொசிஷன், நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ் அதை ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் ப்ரிப்போசிஷன் எதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணோன்னா டைமிங்கை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இன்றைக்கி வர்றது, நாளைக்கு வர்றது, மண்டேலேருந்து இங்கே தான் இருக்கேன், சாட்டர்டே வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணுறதும் ப்ரிப்போசிஷன் தான். நெக்ஸ்ட்டு பிளேஸ். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ டேபிளுக்கு மேலே இருக்கா, கீழே இருக்கா, சைடில் இருக்கா, அண்டரில் இருக்கா, ஓகேவா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா அப்படின்னு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதும் ப்ரிப்போசிஷன் தான். ஸோ இந்த 3 ரூல்ஸை வச்சுட்டு fill in the blanks with appropriate prepositions.
த ஸ்கை இஸ் அபவ் அவர் ஹெட். ஸ்கை வானம் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்குது. இந்த மேலே அப்படிங்கிறதுக்கு 2 வேர்ட் சொல்லுவோம். ஒன் இஸ் அபவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆன். அபவும் சொல்லுவோம், ஆனும் சொல்லுவோம். ஓஎன் ஆன். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆன் அப்படின்னா டச் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஆன் அப்படின்னா என்னது? டச் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புக்கு டேபிள் மேலே இருக்குது. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? டேபிள் மேலே புக்கு டச் பண்ணிக்கிட்டு மேலேயே இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே இங்கே பாருங்கள், த ஸ்கை இஸ் அபவ் அவர் ஹெட். ஸ்கை வந்து நம்ம ஹெட்டுக்கு மேலே இருக்குது. இங்கேயும் மேலேன்னு தான் மீனிங் சொல்கிறோம். ஆனால் ஏன் இங்கே ஆன் போடலை அப்படின்னா, ஆன் போட்டால் டச் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அபவ் போட்டால் மேலே இருக்குது ஆனால் டச் பண்ணாமல் இருக்குது. ஸ்கையும் நம்ம ஹெட்டும் எப்படி இருக்குது? டச் பண்ணாமல் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல அபவ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹர்ஷினி ஹாஸ் பீன் இல் சின்ஸ் சண்டே. ஹர்ஷினிக்கு உடம்பு சரியில்லை. இல்லுனா ஃபீவர். சின்ஸ் சண்டே அப்படின்னா சண்டேலேருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை. இங்கே டைமிங்கை மென்ஷன் பண்ணுதா? சண்டேலேருந்து அவளுக்கு ஃபீவர். அப்போ அந்த சின்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். வி ஒர்க் வித் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஹேண்டை வச்சு ஒர்க் பண்ணுறோம். அப்போ வித்துங்கிறது தான் என்னது? ப்ரிப்போசிஷன். வி ஷல் ஸ்டே இன் டெல்லி ஃப்ரம் மண்டே டில் சாட்டர்டே. நம்ம டெல்லியில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். அப்போ அந்த டில், சாட்டர்டே வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த டில்லுனா அது வரைக்கும். அந்த டில்லுங்கிறது தான் ப்ரிப்போசிஷன். சண்டேலேருந்து அவளுக்கு ஃபீவர், அங்கேருந்து. அப்போ அந்த சின்ஸ் அங்கேருந்து அப்படின்னு அர்த்தம். சின்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷன். இங்கே டில் அப்படின்னா இது வரைக்கும், சாட்டர்டே வரைக்கும் டெல்லியில் தான் இருப்போம். டில் அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், ஹி ரிட்டர்ன்ட் ஆஃப்டர் அன் அவர். அவன் 1 மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஆகிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப்டர் அப்படின்னா 1 hour கழிச்சு, 1 hour கழிச்சு. இங்கேயும் டைமிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஆஃப்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ராஜா சாட் பிசைட் மீ. ராஜா வந்து என்னோட பக்கத்தில் சிட் பண்ணியிருக்கான். பிசைட்னா சைடில், பக்கத்துலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிசைடு அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். முத்து புட் ஹிஸ் பென் இன்டு ஹிஸ் பாக்கெட். முத்து என்ன பண்ணுறான்? அவன் பெண்ணை அவன் பாக்கெட்டில் உள்ளே வைக்கிறான். அப்போ இன்டு அப்படிங்கிறது உள்ள, பாக்கெட்டுக்கு உள்ள. இதுவும் என்னது? ஒரு பிளேஸை தானே ரெப்ரசன்ட் பண்ணுது. பாக்கெட் உள்ளேங்கிறது ஒரு பிளேஸ் தானே. எஸ். அப்போ இன்டு அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். த புக் இஸ் ஆன் த டேபிள். புக்கு எங்கே இருக்குது? டேபிளுக்கு மேலே இருக்குது. புக்கும் டேபிளும் டச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த இடத்துல ஆன். டச் பண்ணாமல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன போடுவோம்? அபவ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ராஜராஜ சோழா பில்ட் எ பிக் டெம்பிள் அட் தஞ்சாவூர். ராஜராஜ சோழா பிக் டெம்பிளை தஞ்சாவூரில் பில்ட் பண்ணார். இப்போ நான் ப்ரீ பொசிஷன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ். தஞ்சாவூர் அப்படிங்கிறது நவுன். நவுனுக்கு முன்னாடி எது வந்திருக்கு? அட்டு. அப்போ அட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன். அர்த்தசாஸ்திரா வாஸ் ரிட்டன் பை சாணக்கியா. அர்த்தசாஸ்திராங்கிற புக்கை யார் ரைட் பண்ணா? சாணக்கியா. சாணக்கியாங்கிறது நவுன். நவுனுக்கு முன்னாடி இருக்க வேர்டு எது? பை. அப்போ பைங்கிறது ப்ரிப்போசிஷன். ஹியான்சாங் கேம் டு இந்தியா. ஹியான்சாங்கிறது ஒரு சைனீஸ் ட்ராவலர். சைனாலிருந்து வந்தார். எங்கே வந்திருக்காரு? இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டார். கேம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்தியா அப்படிங்கிறது நவுன். நவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு டு அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், த கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ் வாஸ் காஞ்சிபுரம். பல்லவாஸோட கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். கிங் சிவாஜி எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரிசன். கிங் சிவாஜி வந்து ப்ரிசன்லேருந்து என்ன பண்ணிட்டாரு? எஸ்கேப் ஆகிட்டார். ப்ரிசன்கிறது ஒரு நவுன். ஏன்னா அது என்னது? ஒரு பிளேஸோட பேர். அந்த ப்ரிசனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு ஃப்ரம்ங்கிறது ப்ரிப்போசிஷன். புத்தா சாட் அண்டர் எ போதி ட்ரீ. புத்தா வந்து போதி ட்ரீக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணார்? நாலேஜ் கெயின் பண்ணார். ஓகேவா? ஸோ அண்டர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுனால கீழே, அண்டருங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ இதோட நோட் எக்ஸசைஸ் ஓவர் ஆகுது. ரைட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் நம்பர் 1, த கிரேட் வால் ஆஃப் சைனா. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வால், லென்த்தியான இருக்கக்கூடிய வால், அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம
டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இப்போ ரிவிஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ரைட் பண்ணி பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. 8 பாயிண்ட்ஸ் ஐ திங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட் பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 3 பாயிண்ட்ஸாக ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிராமர் கிளாஸில் எடுத்தோம். நீங்கள் அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த கிரேட் வால் ஆஃப் சைனா வாஸ் built about 2200 years ago. இந்த சைனாவில் இருக்கக்கூடிய கிரேட் வால்னா லென்த்தியான வால். ஓகேவா? இந்த வாலை எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா, பில்ட் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். பில்ட் அபவுட் 2200 years ago அப்படின்னா முன்னாடி, 2200 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திஸ் வாஸ் பில்ட் டு ப்ரொடெக்ட் த சைனீஸ் சிட்டிஸ் ஃப்ரம் மங்கோல்ஸ். திஸ், இப்போ இந்த இடத்துல திஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ரனவுன். ஏன்னா கிரேட் வால் ஆஃப் சைனான்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல வேண்டாம், அதனால தான் திஸ்ன்னு சொல்லிட்டாங்க. திஸ் வாஸ் பில்ட் டு ப்ரொடெக்ட். இதை எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த சைனீஸ் சிட்டிஸ் ஃப்ரம் மங்கோல்ஸ். சைனாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்தையும் மங்கோல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. மங்கோல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு க்ரூயலான பர்சன்ஸ். ஓகேவா? முகல் எம்பையர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? பாபர், அக்பர் இவங்கெல்லாம் முகல் கிங்ஸ். அதே மாதிரி மங்கோல்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதில் ஒரு க்ரூயலான ஒரு கிங் இருக்கார். யார் அப்படின்னா செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர். ஓகேவா? ரொம்ப 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 ஒரு ப்ரூட்டல், ஒரு க்ரூயலான பர்சன். அவரோட வேலையே என்ன அப்படின்னா, பக்கத்து கண்ட்ரி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவரே ரூல் பண்ணுவார். அதுதான் அவருடைய மெயின் எய்மே. ஓகேவா? செங்கிஸ்கான் ரொம்ப ரொம்ப க்ரூயலான பர்சன். நிறைய வேலை பார்த்துருக்காரு. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவர் எங்கேயாவது வாருக்கு போகிறாரு அப்படின்னா மெயினாக ஹார்ஸில் தான் ரைட் பண்ணிட்டு போவாராம். ஓகேவா? நியர்லி 30,000 ஹார்ஸ் வித் ஹார்ஸ் மென்னோட வச்சு என்ன பண்ணுவார், வாருக்காக போவாராம். போகும்போது பின்னாடியே ஷெப்பர்ட் குரூப் மாதிரி பின்னாடி சில ஹார்ஸ் வந்துட்டு மேர், ஹார்ஸோட ஃபெமினைன் ஜெண்டர் என்னது, மேர். அந்த மேர்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி அழைச்சிட்டு வருவாங்களாம். எதுக்காகன்னா, இங்கே ஹார்ஸை ரைட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு ஹார்ஸோட மில்கை கொடுக்கறதுக்காக, மேரோட மில்கை கொடுக்கறதுக்காக பின்னாடி மேர் கூட்டத்தையும் என்ன பண்ணிட்டு வருவாராம், அழைச்சிட்டு போவாராம். அதுவும் கில் ஆகிடுச்சு, டெட் ஆகிடுச்சு, கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ரைட் பண்ணி போயிட்டுருக்காங்க பார்த்தியா, அந்த குதிரையவே, அந்த ஹார்ஸையே என்ன பண்ணிடுவாராம், கழுத்தை கட் பண்ணி அந்த பிளட்டை எடுத்து ஃபுட்டாக எடுத்துக்குவாராம். ஸோ அப்படிப்பட்ட குரூயலான பர்சன் தான் யார், செங்கிஸ்கான். அவரோட எம்பையர் தான் மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மங்கோல்ஸ் கிட்டேருந்து சைனாவோட சிட்டிஸ், சைனாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்போ இருந்த கிங் ஷி ஹுங் டி அவர் என்ன பண்ணாருன்னா, சைனாவை சுற்றி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வால், பெரிய வாலை வந்துட்டு பில்ட் பண்ணார். டு ப்ரொடெக்ட் த சைனீஸ் சிட்டிஸ் ஃப்ரம் மங்கோல்ஸ். முக்கியமாக செங்கிஸ்கான் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட், எம்பரர் ஷி ஹுங் டி பில்ட் இட். ஷி ஹுங் டி அந்த இடத்துல டூன்னு கொடுத்துருக்காங்கப்பா, TIT. ஓகேவா? இது வந்துட்டு அங்கே அந்த கிங்கோட நேம், சைனாவை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங்கோட நேம். எம்பரர் அப்படின்னா கிங்குன்னு அர்த்தம். ஷி ஹுங் டி, TI வந்திருக்கணும், அங்கே TO போட்டிருக்காங்க, சாரிப்பா. எம்பரர் ஷி ஹுங் டி பில்ட் இட். அந்த கிரேட் வாலை யார் பில்ட் பண்ணா, ஷி ஹுங் டி அப்படிங்கிற கிங் தான் பில்ட் பண்ணார். எதுக்காக பில்ட் பண்ணார், மங்கோல்ஸ் கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இட் டுக் 15 years டு கம்ப்ளீட் இட். அது அந்த பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சான், 15 years ஆச்சான் அந்த கிரேட் வாலை கட்டி முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட், இட் இஸ் 1500 miles அலாங். அதோட லென்த் எவ்வளோனா 1500 miles வந்துட்டு என்ன பண்ணுவான், லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கிலோமீட்டர்ஸை டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறோம். ஓல்டன் டேஸ்லலாம் மைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் நேஷ்னல் ஹைவேல போனீங்கன்னா மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு போர்டு, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, மதுரை 20 kilometers அப்படின்னு சொல்லிட்டு, சேலம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போது மைல்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவோடைய லென்த்து எவ்வளோனா 1500 miles அலாங்னா லென்த்து. இட் வாஸ் பில்ட் ஆஃப் சாயில், ஸ்டோன்ஸ் அண்ட் பிரிக்ஸ். அது எதெல்லாம் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க, சாயில், பிரிக்ஸு, ஸ்டோன்ஸு, எப்பவும் போல தான். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. த ஹைட் ரேஞ்சஸ் ஃப்ரம், லென்த்து சொல்லிட்டோம் 1500 miles. ஹைட்டு எவ்வளோனா 4 to 9 meters. 4 to 9 meters. ஓகேவா?
நெக்ஸ்ட் இட் வாஸ் சீன் பை நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் ஸ்பேஸ். இதை வந்துட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு மூணில் லெக் வச்சார் இல்லையா, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மேலே ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட இன்டர்வியூவில். ஓகேவா, அதனால தான் இட் வாஸ் சீன் பை நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃப்ரம் ஸ்பேஸ். எங்கேருந்து? ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சுதான்? சைனாவோட கிரேட் வால் தெரிஞ்சுது, விசிபிளாக இருந்துதான். ஓகேவா, இதுதான் கிரேட் வால் ஆஃப் சைனா. ரைட் பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸாம் நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.